அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்போ ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன். நல்ல கஷ்டம். ஓட்ட ஓட்டல் வண்டி கூடாது என் மேல டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பார்க்கலாம் யார் உள்ள போறது. சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? என்ன பெல்லு பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான். இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க? இங்கதானே இருந்தது. சரி எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா என்ன ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ? வா, உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா, நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. என்ன அது கலாட்டா? எழுந்து நில்லு. ஐயோ, அவர் பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச சார். இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புட்டிக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது, அடிக்காது. பிரேக் இருக்குது, பிடிக்காது. சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது, ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் சொல்லல சந்தியா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது. சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களா? அதுக்காகதான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார். சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இந்த ஆனாலும் சார் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5-5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பழக தெரியல. உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக்க அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக்க குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கணும் வந்தாதான் முடியும். என்னடி வர வர ப்ரொஃபஸரே சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு? போடி. ஹாய் லட்சுமி. ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா. வாமா உட்காரு. சௌக்கியமா? இந்தா இத வச்சுக்கோ. மாசம் மாசம் வரும்போதெல்லாம் பூ பழம் பிஸ்கட்னு ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க. உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு அனாதையானா போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லட்சுமி, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணை பார்க்கிற திருப்தி ஏற்படுத்துமா எனக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்களா?
என் வீட்டுக்கா? வேண்டாம்மா, நீ அங்க வரவே வேண்டாம். உங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாம்மா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க, என்ன அது அதிர்ஷ்டம்தா. எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தை விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தரம் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும்? அப்ப கட்டாயம் நான் அவனை கூட்டிட்டு போறேன். ராதா, நான் போன காரியம் சக்சஸ். உனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டி என்ன ராஜா பிரயோஜனம்? இருண்டு போன என் வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வர முடியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாத ராதா. இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தான் வரும். ராதா, பிஞ்சு உங்களை தினம் பார்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களோட பழகுனா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். ராதா. நோ 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 நோ, உங்க சர்டிபிகேட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். பை தி வே ராதா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க விளையாட்டு போட்டிகள்ல ஃபர்ஸ்ட் பேர் வாங்கணும். அதுக்காக நீங்க பாடுபடணும். முயற்சி பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நோ மிஸ் ராஜா, ராதா மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ராதா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டோம். இப்ப மரியாதை காலி பண்ணல, இங்க நடக்கிறதே வேற. உங்க நன்மைக்காக சொல்றேன், நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இங்க ஓடுங்க. கம்னர்ரா பேமானி. எங்க பாட்டம் போறத விட இது, எங்க அப்பம் போறத விட இது. நாங்க எங்க புள்ள குட்டிகளை இங்கதான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரம்பரையா வாழ்ற இடத்த விட்டு எங்களை காலி பண்ண நீ வேண்டா. தம்மா சொல்லிட்டு பயிராகிற தட்டினா தாராந்துருவேன். என்ன போல வஸ்தாதுகையில வந்து மோதரிய அறிவுக்குதான் உனக்கு மொட்டா பையா. எங்க செல்வாக்க தெரிஞ்சுமா அப்படி பேசுற? நாங்க நினைச்சா ஒரு நிமிஷத்தை புல்டோசரை வச்சு எல்லாத்தையும் தரமட்டம் வாங்கிடுவோம். கொண்டாடாம புல்டோசரை பாத்துடுறேன். டென் கட்ரி வாங்கிச்சாகிறது. என்ன சொன்ன? கைய வச்சா எலும்ப எண்ணிடுவோம். என்ன நினைச்சுக்கினேன் நீ? போய் 2 மில்லி போட்டுக்கின்னு வரேன். அப்பால பாடுற நீ, நம்மள அப்பால பாடுறா. ஆமா, இங்க என்ன கலாட்டா? இந்த இடத்தை நாங்க விலைக்கு வாங்கியிருக்கோம். இதுல நீங்க குடியிருக்கிற சட்ட விரோதம். மிஸ்டர், இது புறம்போக்கு நிலம். இத உங்க செல்வாக்குல நீங்க உங்க பேர்ல மாத்திக்கிட்டதா சட்ட விரோதம். அத நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். எப்ப இது எங்க இடம்னு முடிவாயிடுச்சோ நாங்க எது கோர்ட்டுக்கு போகணும்? முடிவா சொல்றேன். நீங்களா போறீங்களா இல்ல நாங்களா போக வைக்கவா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. இந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஏதாவது பலாத்காரம் பண்ணீங்க, எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும். மலையோட மோதினா மண்டை தான் செதறும். மழையா? ஏழைங்க வயிறு எரிஞ்சா மலையே பொடிப்படியா உதிர்ந்துரும். போடாங். குறைக்கிற நாய் கடிக்காது. 2 எலும்பு துண்டை வீசி எறிஞ்சா கப்பிக்கிட்டு ஓடும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா, நீங்க என்ன தகராறு? சார், பரம்பரையா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த இடத்தை காலி பண்ண சொல்லி ஆளுங்களை வச்சு மிரட்டுற. இது எங்க சொந்த இடம். அதுக்கு ஆதாரம்? எங்க அப்பா வாய திறந்தா போதும் 1000 ஆதாரங்களை வந்து விடும். இப்ப ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டு. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த காலி பசங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க. நாங்க சொன்னா நீங்க நம்பணும். உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலையில நாங்க இல்ல. எங்க செல்வாக்கு உங்களுக்கு தெரியுமில்ல? நான் இப்ப யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு கேட்கல, யாருக்கு உரிமை இருக்குன்னு கேட்கிறேன். என்ன கேட்கிற கேள்வியை இவங்களை கேளுங்க. இவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத நிரூபிச்சா இவங்க இங்கே இருக்கட்டும். 1 வாரம் டைம் தர்றேன். இல்ல இவங்க பணங்களை அடக்கம் பண்ண தயாராயிருங்க. பாஸ்கர், இந்த இடத்துக்கு பட்டா வாங்கியிருக்கீங்களா? இல்ல சார், இது நாங்க பரம்பரையா வாழற இடம். படிச்ச நீங்களும் இப்படி பேசினா எப்படி பாஸ்கர்? இவ்வளவு நாள் பட்டா வாங்காது உங்க தப்பு. உடனே பட்டாவுக்கு எழுதி போடுங்க. நானும் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். குடிக்கிறதுக்கு ஒரு வாய் கஞ்சி இல்லாத போதே இந்த குப்பத்துக்கார பசங்களுக்கு இவ்வளவு திமிரு. 3 வேளை சோறு கிடைச்சிட்டா ஊரையே அழிச்சிடுவானுங்க போட்டிருக்க. குடிசைகளை காலி பண்ணுங்கடான்னா அடிக்க வர்றானுங்க. அப்பா, நம்ம எஸ்பி கிட்ட சொல்லி அவங்க வயித்துல அடிக்கணும். அப்பதான் அந்த நாய்களுக்கு அறிவு வரும். விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டல, அவங்களை எங்க எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்னப்பா, அது புறம்போக்கு நிலம். அங்க இருக்கிற குடிசைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு அழகா ஒரு பிசினஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு தியேட்டர் கட்டணும்னா இவனுங்க தானே அனுபவிக்க போறானுங்க. அதை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க வேணாம். அதை விட்டுட்டு குடிசைகளை எல்லாம் காலி பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு இந்த புறம்போக்கு பசங்க யாருன்னு? தப்பப்பா. ஏழை புறம்போக்கு நிலத்தை பணக்கார புறம்போக்குங்க கேட்க கூடாது. அவசரமா இருந்தா நம்ம காசை செலவழிச்சு நம்ம மூளை உபயோகிச்சு அவங்களுக்கே அதை பட்டா பண்ணி கொடுத்தோம். அனுபவிக்க தெரியாது. குடியிருக்கிறதுக்கு நிலம் கொடுத்தா அதை வித்து வாயில போட்டுப்பான். அதனால்தான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம பட்டா பண்ணி கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நிலம் நமக்கே திரும்பி வந்துடும். இப்ப புரியுதா? ஐயோ ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. 35,000, 40,000
எல்லாருக்கும் எவ்வளவு பணம் வேணா நான் தரேன். தயவு செய்து எல்லாரும் கேட்டு போயிடுங்க. போங்க போயிடுங்க. நீங்க என்ன பணம் தர்றது? இந்த மாதிரி 4 சோக்கான பொண்ணுங்க இருந்தா பணத்துக்கு கொஞ்சம். இந்த ஏலத்துல இருந்து விளைவிக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, நான் தர்றேன். இவோ நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணையா, என் பொண்ணு. யாரு உன் பொண்ணு? நானா? இல்ல, நான் உன் பொண்ணு இல்ல. நீ ஒரு தாயின் நான் சொன்னா அது தலைமைக்கு அவமானம். சொல்லுமா, நல்லா சொல்லு. நான் கன்னியா இருக்கிறப்பவே உன்னை கருத்தரித்தேன். அதுக்கு காரணமானவன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டான். வாழ்க்கையோட போராடி உன்னை வளர்க்க நான் வெபிச்சாரி ஆனேன். இந்த போலீஸ்காரன் கிட்ட அடிபட்டு என் உள்ளமும் உடலும் தளர்ந்து போச்சு. என்னுடைய பாவத்தோட நிழல் கூட மேல படக்கூடாதுன்னு உன்னை தனியா வளர்த்தேன். எந்த விஷயமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருந்தேம்மா. அதனால எத்தனையோ விவரம் தெரியாத இளம் பெண்களோட கண்ணீர்ல சம்பாதிச்சியே, அந்த காசுல வளர்ந்த இந்த உடம்பு புனிதமாயிடுமா? பாவப்பட்ட பணத்துல வளர்ந்தனா நாசமாத்தான் போகணும். உங்களுக்கு இஷ்டமா அவங்க என்ன வாங்குங்க. ஏன் ஏலத்தை நிறுத்திட்டீங்க? கேளுங்க, கேளுங்க. லக்ஷ்மி, எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுமா. நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா ஆனா நான் பண்ண பாவத்துக்கு நீ மட்டும் பலியாடாதம்மா. அடுத்தவங்க வாழ்க்கையை பலி கொடுக்கும் போது அந்த பொண்ணு ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரல இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இங்க? எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? மழை வர்றது மயிலுக்கும் போலீஸ் வர்றது உங்களுக்கும் தெரியற மாதிரி உங்க வியாபாரமும் எங்களுக்கு தெரியும். அன்னபூர்ணி அம்மா, எத்தனையோ பெண்களோட கற்பூரமா எரியும் போது சந்தோஷப்பட்ட நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரும்போது மட்டும் ஏன் கலங்குறீங்க? உங்களுக்கு தேவை பணம் தானே. அந்த பொண்ணை ஒரு விலை போட்டு எடுத்துக்குங்க. உங்க வியாபாரம் உயர்றதுக்கு லட்சுமியோட அழகு இளமையும் ரொம்ப உபயோகமா இருக்கு. நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கு லட்சுமி மாதிரி எத்தனை பெண்கள் பலியா இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்க கிட்ட கத்தியும் துப்பாக்கியும் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்ல மனசும் நியாயமும் கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நான் செய்த தப்புகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு நானே ஒப்புதல் வாக்குமூலம் தரேன். என்ன அடிங்க, தூக்கில போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு தண்டனை வாங்கி தரதே என் நோக்கமா இருந்திருந்தா நான் உங்களை சந்திச்சன்னைக்கே நீங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை திருத்தணும், வழி தவறி போய்கிட்டு இருக்க உங்களை சரியான வழிக்கு திருப்பணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் ஏலங்கிற பேர்ல ஒரு நாடகம் ஆடுனேன். அண்ணா, உங்களால என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா இத்தனை பாவத்தையும் சுமக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நான் அவங்க வயித்துல சுமையா இருந்ததுதான். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு அவங்கள திருத்துற முயற்சியில ஒரு திரும்பா உபயோகப்பட்டிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன்னா. லட்சுமி, நான் செய்த பாவத்தை எல்லாம் உங்க நல்ல குணத்தால கழுவிட்டீங்க. இந்த புனிதமான நேரத்துல என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. இன்ஸ்பெக்டர், நீங்களாவது சொல்லுங்க, என் பொண்ணு எங்கிட்டே இருக்க சொல்லுங்க. பயப்படாதீங்க. தாய் விளக்கானா மக ஒளியாவா? லட்சுமி வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல, உங்க தப்ப உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான். போதும்மா, போதும், எனக்கு இதுவே போதும். இன்ஸ்பெக்டர், தப்பு செய்யறவங்களால லாபம் அடைஞ்ச அதிகாரிங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நாங்க திருந்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கடமை வீரனை இன்னைக்குதான் நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், நான் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன். இன்னில இருந்து அவங்க வாழ்க்கையை திருத்தி அமைக்கணும்னு நான் பாடுபட போறேன். என் கண்ணை திறந்த என் மகள் லட்சுமியையும் உங்களையும் என்னால மறக்கவே முடியாது.